காசி நாட்டின் இளவரசி அம்பை. அவள் வாழ்க்கை மகிழ்ச்சியான திருமணத்தால் தொடங்க வேண்டியது. விதி அம்பையோட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. பீஷ்மர் காசி நாட்டின் இளவரசிகளை கவர்ந்து விசித்திர வீரியனுக்காக கொண்டு வந்தார். அம்பை தான் சால்வ அரசனை காதலிப்பதா சொன்னாங்க. பீஷ்மர் அம்பையை சால்வ அரசனிடம் அனுப்புனாரு. ஆனால் சால்வ அரசன் அம்பையை ஏற்க மறுத்துட்டாரு. நீ பீஷ்மரால் வென்று கொண்டு வரப்பட்டவ அப்படின்னு சொல்லி அம்பையை திருப்பி அனுப்பிட்டாரு. அம்பை பீஷ்மரை அணுகினாங்க. என் வாழ்க்கை இப்படியாக நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் நீதியை தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. பீஷ்மர் தன் தந்தைக்கு கொடுத்த பிரம்மச்சரிய சபதத்தை மீற முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த பதிலை கேட்டதும் அம்பையோட வேதனை கோபமாக மாறுச்சு. பீஷ்மரோட வீச்சுக்கு நான் காரணமாவேன்னு உறுதி எடுத்தாங்க. அம்பை பீஷ்மரை வீழ்த்த பல அரசர்களிடம் சென்று உதவி கேட்டாங்க. எந்த அரசராலையும் பீஷ்மரை எதிர்க்க முடியலை. இறுதியாக அம்பை பீஷ்மரை வீழ்த்தும் ஆயுதத்தை கண்டுபிடிச்சாங்க. அவர் சத்திரியர்களை பல முறை தோற்கடித்தவர். பீஷ்மரோட குரு அவர்தான் பரசுராமர். அம்பையோட துயரத்தை கேட்ட பரசுராமர் அவளுக்கு நீதி கிடைக்கணும்னு நினச்சாரு. பரசுராமர் பீஷ்மரை வரவழைச்சு அம்பையோட வாழ்க்கை இப்படியாக காரணம் நீதான், அவளை திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்னார். அம்பைக்கு நீதி வழங்கு. பீஷ்மர் அமைதியாக பதிலளித்தார். நான் என் தந்தைக்காக ஒரு சபதம் எடுத்தேன். என் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன். அந்த சபதத்தை நான் ஒருபோதும் மீற மாட்டேன்னு சொன்னார். இதை கேட்ட பரசுராமர் கோபப்பட்டார். தர்மம் காப்பதற்கு எடுக்கப்பட்ட சபதம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை அழிக்கக்கூடாதுன்னு சொன்னார். பீஷ்மர் தன்னோட முடிவில் உறுதியாக இருந்ததுனால குருவுக்கும் சீடனுக்கும் நேருக்கு நேர் மோதும் நிலை ஏற்பட்டுச்சு. பூமியே நடுங்கும் அளவுக்கு பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் இடையே கடுமையான யுத்தம் ஆரம்பிச்சுது. இருவரின் வில்லின் ஒளியும் இடி என்ன முழங்குச்சு. அம்புகள்லாம் மின்னல் போல பறந்துச்சு. பீஷ்மர் தன்னோட குருவை மதிச்சாலும் தன்னோட சபதத்தை காப்பாற்ற முழு வலிமையோட போராடினார். பரசுராமர் உலகை வென்ற வீரர். அவரோட ஒவ்வொரு அடியும் மலை உடையிற சத்தம் மாதிரி இருந்துச்சு. பல நாட்கள் யுத்தம் நடந்துச்சு. தேவர்கள் கூட அந்த போரை கண்டு வியந்தாங்க. யாருக்கும் தோல்வியும் இல்லை, யாருக்கும் வெற்றியும் இல்லை. இறுதியில் இந்த போருக்கான முடிவு காண முடியாமல் சிவபெருமான் அவர்கள் முன்னாடி தோன்றினாங்க. இரு பெரும் வீரர்கள் மோதிக்கொண்டா இந்த உலகமே அழியும் நிலை வரும்னு சொன்னாங்க. அதனால் அந்த போர் நின்றுச்சு. அம்பை சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தாங்க. மழை, வெயில், காற்றுன்னு எதையும் பொருட்படுத்தாமல் ஒரே எண்ணத்தோடு தவம் செஞ்சாங்க. பீஷ்மரோட மரணத்துக்கு நான் காரணமாகணும்னு அவளது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அம்பை முன்னாடி தோன்றினார். சிவபெருமான் சொன்னார், இந்த ஜென்மத்தில் நீ நினைப்பது நடக்காது அம்பையே. அடுத்த ஜென்மத்தில் நீ பிறந்து பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பன்னு சொன்னார். அவரோட வார்த்தையெல்லாம் அம்பையோட மனசில் நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. தன்னோட இலக்கு நிறைவேறும்னு அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க. அதனால் அக்னிக்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. அந்த சபதம், அந்த வேதனை பின்னால் மகாபாரத போருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்துச்சு. அடுத்த பிறவியில் அம்பை சிகண்டியா பிறந்து குருஷேத்திர போரில் பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு காரணமாவாங்க. அம்பிகா அம்பாலிகாவுக்கு நடந்தது என்ன? விசித்திர வீரியனோட இறப்பு. அஸ்தினாபுரத்துக்கு வாரிசுகள் வந்தாங்களா? அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். காத்துருங்க.